இப்போ இங்க பாருங்க, இந்த ப்ரோக்ராம்ல இந்த டூபிள் உள்ள வந்து நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, டேட்டாவை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நேற்று லிஸ்ட்ல கூட சில ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். மேக்ஸ் என்ன செய்யும், அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ்ல இருந்து மேக்ஸிமம் நம்பரை கண்டுபிடிக்கும். மின் வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கும். சம் என்ன செய்யும், டோட்டல் பண்ணும். லென் என்ன செய்யும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி இதை பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்னங்கிறத ஒரு 3rd வீக்ல நம்ம படிச்சோம். அதே மாதிரி இங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் நாமளா டிஃபைன் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன் நேம் என்னன்னா ஆர்பி. ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆர்பி. இங்க பாருங்க, லைன் நம்பர் 12ல நம் ஈக்குவல் டு 10, 20, 30, 25, 15. இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதை போய் நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம். இங்க வந்து லைன் நம்பர் 13ல வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த ஈக்குவல் டு இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் நம்ம கொடுத்து ஈக்குவல் டு ஆர்வி நம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த லைன் நம்பர் 13ல வந்து லெஃப்ட்ல கொடுத்துருக்குற எக்ஸ் கமா எம் கமா எல் கமா சார்ட் 1 கமா சார்ட் ஆர்இவி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஆர்வி அப்படின்னா என்ன செய்யும்னா, ஆர்வி அப்படிங்கிற யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனை போய் கால் பண்ணும். ஆர்விங்கிற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை இங்க போய் கால் பண்ணுது. இங்க நம்மோட வேல்யூஸ் வந்து இங்க போய் என்ஆர்எஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுது. நம்மள என்ன இருக்குது, இந்த எலமெண்ட்ஸ் எல்லா டேட்டா எலமெண்ட்ஸும் இதுல போய் ஸ்டோர் ஆகுது. இங்க போய் ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நம்ம என்ன செய்யறோம், மேக்ஸ் அதுல உள்ள மேக்ஸிமம் எலமெண்ட்டை கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சு இப்போ மேக்ஸிமம் எலமெண்ட் என்ன, இது வந்து 30. அதை கண்டுபிடிச்சு எக்ஸ்ல போய் ஸ்டோர் பண்ணுது. அடுத்த லைன் நம்பர் 5ல மினிமம் எலமெண்ட்டை கண்டுபிடிச்சு என்ல போய் ஸ்டோர் பண்ணுது. அப்புறம் இதுல வந்து என்ன செய்யுது, எல்லா டேட்டாவுமே கூட்டி எம்ல போய் ஸ்டோர் பண்ணுது. இங்க லென்னுனா லென்த், நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஃபைண்ட்ஸ் லென்த் கண்டுபிடிச்சு எல்ல போய் ஸ்டோர் பண்ணுது. இங்க நம்ம என்ன பண்றோம்னா, சார்ட் 1 அப்படின்னா சார்ட்டட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, எல்லா டேட்டாஸையும் சார்ட்டிங் பண்ணும். சார்ட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அதை டியூபிளா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்றதுக்கு டியூபிள்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சார்ட்ல போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேயா, சார்ட்ல போய் ஸ்டோர் பண்றோம். அதுக்கப்புறம் இங்க நம்ம என்ன செய்யறோம்னா, லைன் நம்பர் 9ல சார்ட்டட் என்ஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம்னா இதே மாதிரி தான். ஆனா இங்க இது என்ன செய்யும்னா ரிவர்ஸ்ல சார்ட்டிங் பண்ணும். இங்க வந்து என்ன பண்ணும், அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணும். இங்க டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணும். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தோம். அதே தான். இது வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகுது, சார்ட் ஆர்இவில போய் ஸ்டோர் ஆகுது. இதை எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்னா, ரிட்டர்ன் எக்ஸ் கமா என் கமா எம் கமா எல் சார்ட் 1 கமா சார்ட் ஆர்இவி இது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணி எங்க கால் பண்ணோம், லைன் நம்பர் 13ல கால் பண்ணோம்ல அங்க கொண்டு போகுது. இங்க ரிட்டர்ன்ல முதல்ல என்ன கொடுத்துருக்கிறோம், இந்த எக்ஸ் கொடுத்துருக்கிறோம். இந்த எக்ஸ் என்ன வேல்யூ இருக்கிறதுல மேக்ஸிமம் எலமெண்ட் நான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அந்த எலமெண்ட் இந்த எக்ஸ்ல போய் ஸ்டோர் பண்ணும். இங்க அடுத்தது வந்து என்னோட வேல்யூ இங்க லைன் நம்பர் 5ல கண்டுபிடிச்சிருக்கிறோம், மினிமம் எலமெண்ட். அந்த என்னோட வேல்யூ வந்து இங்க என்ன போய் ஸ்டோர் ஆகுது. இங்க எம் மினிமம் சம் அதை கண்டுபிடிச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா இங்க போய் ஸ்டோர் ஆகுது. அந்த எம் வந்து இந்த எம்முக்கு கொண்டு வர்றோம். இந்த எல் லென்த் இந்த இருக்கு இல்லையா, அது வந்து இந்த எல்ல போய் ஸ்டோர் ஆகும். இந்த சார்ட் 1 இந்த இருக்கு இல்லையா, அது வந்து இந்த சார்ட் 1ல போய் ஸ்டோர் ஆகும். இங்க சார்ட் ஆர்இபி வந்து என்ன செய்யும், இந்த இருக்குல்ல அதை வந்து இங்க கொண்டு வரும். இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் ரிட்டர்ன் பண்ணமோ அதெல்லாம் இங்க வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ரிசல்ட் நான் வந்துருச்சு. மேக்ஸிமம் எலமெண்ட், மினிமம் எலமெண்ட், சம், லென்த், நம்பர் ஆஃப் டேட்டாஸ், சார்ட்டட், சார்ட்டிங் இன் ரிவர்ஸ். இதெல்லாம் ஒரு தடவை பாருங்க, பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்குது. இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்க. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பார்க்குறோம். இந்த லைன் நம்பர் 2 பாருங்க. இதுல வந்து நம்ம இது வந்து நெஸ்டட் டியூபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது என்ன நெஸ்டட் டியூபிள்? நெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். ஒரு பிராக்கெட்டுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோமா, அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 0ல இந்த நேம்லாம் இருக்கு. உஷா 1098லாம் இருக்கு. 1ல சுந்தரி இதெல்லாம் இருக்கு.
2ல ரேவதி இது எல்லாம் இருக்கு. 0 1 2 இதை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். ஓகேயா? இப்போ ஃபார் ஐ இன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னா எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து இதை டிஃப்ரெண்டா பிரிண்டிங் பண்ணி பார்க்க போறோம். இங்க பாருங்க, முதல்ல ஐல போய் என்ன ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னா உஷா 1098 போய் இதுல போய் ஸ்டோர் பண்ணிக்கோ. அடுத்தது வந்து அது நான் வந்துருச்சு. இதை நான் வந்து நான் ஹேஷ்டேக் போட்டுக்கிறேன். திரும்ப ரன் பண்றேன். முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 0 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன போய் ஸ்டோர் பண்ணும், இந்த இதை மட்டும் ஸ்டோர் பண்ணும். உஷா 1098 அதை போய் இங்க ஸ்டோர் பண்ணும். அடுத்த சுந்தரி 1295 இதுல போய் ஸ்டோர் பண்ணும். அப்புறம் ரேவதி இது போய் இதெல்லாம் இதுல போய் ஸ்டோர் பண்ணி இதெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யறோம், இங்க வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது இங்க இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து முதல்ல இந்த டியூப் ஒரு நெஸ்டட் டியூபிள் சொன்னாலே ஒரு டியூபிள்குள்ள இன்னொரு டியூபிள் வச்சுக்கிறோம். ஏன்னா இது ஒரு டியூபிள், இது ஒரு டியூபிள், இது ஒரு டியூபிள். ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள இது எல்லாம் இருக்கு. 0ல இது இருக்கு, 1ல இது இருக்கு, 2ல இது இருக்கு. ஏன்னா இது நம்ம ஒன்னா நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். இதே நம்பர் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணனாலும் பண்ணலாம். அது எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 0 அதுல என்ன இருக்கு, இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா உஷா 1098. அப்புறம் அடுத்த இதுல வந்து என்ன ஆகும், ரேஞ்ச் வந்து 1 ஆகும். 1னா இது இருக்கும், அப்புறம் 2னா இதுதான் இருக்கும். இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நான் ஹேஷ்டேக் போட்டேன். இங்க பாருங்க, இங்க ஆர்னு கொடுத்ததுக்கு பதிலா இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இதுல 0 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ரன் பண்றோம், என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்க. இப்ப நேம் மட்டும் நம்ம பிரிண்ட் பண்றோம். இப்போ இந்த உஷா, சுந்தரி, ரேவதி இதை மட்டும் நம்ம இந்த 4 பேர் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஜீரோல உள்ள 0. அப்ப என்ன வரும், இந்த இது வந்துடும். இதே இது வந்து 1 ஆஃப் 0ன்னு அடுத்த பேர் வந்துடும். இதான் 1 ஆஃப் 0. இதே இது 2 ஆஃப் 0ன்னா ரேவதி. இதை வந்து நீங்க ரோ அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் வந்து ரோவை மீன் பண்ணுது. இப்போ 3 பேரையும் நாம வந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த 10 மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட்ஸ் 0 0 1 அப்படின்னு நம்ம கொடுக்கணும். 10 எடுத்துட்டோம். அடுத்தால இந்த 12 வேணும், இந்த 11 வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இங்க போட்டு நம்ம ரோ நம்பரை மட்டும் கூட்டிக்கிட்டே போறோம். 2 இங்க 3 கிடையாது, அதனால 3 வரல. அவ்வளவுதான். டியூபிள் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இது வந்து 0th ரோல இந்த செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல இந்த செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு, செகண்ட் ரோல இந்த செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் காலம்னு மீன் பண்ணிக்கலாம். காலம் 0, காலம் 1, காலம் 2, காலம் 0, காலம் 1, காலம் 2, காலம் 0, காலம் 1, காலம் 2. இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம போயிடலாம். இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது டவுட் இருக்கா, இதை நீங்க பண்ணி பாருங்க, நல்ல ஐடியா கிடைக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ரோவும் காலம். சந்துரு நோன்னு சொல்றாரு, பத்மாவும் நோன்னு சொல்றாங்க.
அது டவுட் இருந்தா சொல்லுங்கம்மா. நோ டவுட்ஸ். ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டோம். அது ஸ்வாப்பிங் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 2 வேரியபிள் இருக்கு. a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 15. a ஈக்குவல் டு 10, b ஈக்குவல் டு 15. அப்படின்னா இப்போ a யோட வேல்யூ 10, b ஈக்குவல் டு 15. இதை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். அதாவது a 15 ஆக்கணும், b வந்து 10 மாத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டெம்பரரி வேரியபிள் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ சி லாங்குவேஜ், சி பிளஸ் பிளஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டெம்பரரி வேரியபிள் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் வந்து கொஞ்சம் அதிகம். அதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க 2 நம்பரை இன்புட் பண்றோம், எக்ஸுக்கும் ஒய்க்கும். இதெல்லாம் உங்களுக்கு மறந்து போயிருக்காது. இன்புட் வாங்கிக்கிட்டு அதை இன்டிஜரா கன்வெர்ட் பண்றோம். இங்க இந்த இதை நம்ம என்ன செய்யறோம்? என்டர் நம்பர். இந்த நம்பர் இன்புட் வாங்கிட்டு ஒய்ல போய் ஸ்டோர் பண்றோம். இந்த 2 நம்பரையும் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா பிரிண்ட் பண்றோம். இங்க என்ன செய்யறோம்னா லைன் நம்பர் 5ல தான் எக்ஸ் கமா ஒய், ஒய் கமா எக்ஸ் கொடுத்தா இதோட வேல்யூ அதுக்கு மாறிடும். இங்க நம்ம எப்படி பண்றோம்னா பாருங்க, ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏ. இப்போ வேல்யூ மாறி இருக்கும். ஏ பிரிண்ட் பண்ணா 15 வந்துடும், பி பிரிண்ட் பண்ணா 10. இது வந்து ஒரு வேல்யூவை இன்னொரு வேல்யூக்கு மாத்துறது அப்படின்னு சொல்றோம். இன்டர்சேஞ்சிங் வேல்யூ ஆஃப் 2 வேரியபிள்ஸ் சொல்றோம். இந்த இன்டர்சேஞ்சிங்கிறது சிம்பிள் இங்கிலீஷ் வேர்டு. இதை நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்வாப்பிங் அப்படிம்பாங்க. அது உன்னோட வேல்யூவை இன்னொன்னுக்கு கொண்டு போறது. இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்கிறோம். ரெண்டுக்கும் இன்புட் கேட்கும். என்டர் நம்பர் 1. நான் வந்து ஒரு 25, 35. இப்போ மாறிடுச்சா? முதல்ல x ஈக்குவல் டு 25, y ஈக்குவல் டு 35. இங்க x ஈக்குவல் டு 35, y ஈக்குவல் டு 25. இப்போ வந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க.